வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள்எஸ் கெமிஸ்ட்ரி சேனல். நாம இப்ப பார்க்க போறது யூனிட் 10ல இருந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதோட டைப்ஸான செம் அண்ட் டெம் பத்தி பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளுக்கு சிலபஸ்ல வந்துட்டு லைட் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் மைக்ரோஸ்கோப்னா அங்கே சோர்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னா லைட் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல அப்போ சோர்ஸ் என்னது எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை சாம்பிள் மேலே பாஸ் பண்ணி அதனால எலக்ட்ரான்ஸை ஸ்கேட்டர் பண்ண வச்சோ, டிரான்ஸ்மிஷன் ஆக வச்சோ, அது மூலமா அதோட இமேஜை ப்ரிடிக்ட் பண்றது, உள்ள இருக்கக்கூடிய ஆட்டத்தோட காம்போசிஷன், அந்த என்ன ஆட்டம்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்றதா என்னது இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட இது. ஓகேவா? ஸோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா செம் அண்ட் டெம். செம் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இது வந்துட்டு இதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான் கன்னு, எலக்ட்ரான் கன் என்னென்ன எலக்ட்ரான் கன்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கன், இதை தெர்மோ அயானிக் கன் அப்படின்னு சொல்லலாம். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கன்னு, ஃபீல்டு எமிஷன் கன்னு, ஷாட்கி எமிஷன் கன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கன் வந்து இதுல யூஸ் ஆகும், எலக்ட்ரான் கன்னு. ஓகேவா? அடுத்தது கண்டென்சர் லென்ஸ் யூஸ் ஆகும். தேர்டு பார்த்தோம்னா டிடெக்டார்ஸ். என்ன டிடெக்டார்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா சிண்டிலேட்டர்ஸ் அண்ட் போட்டோ மல்டிப்ளேயர் டியூப் இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ இதுல என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கண்டென்சர் லென்ஸ் வழியா ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகும். ஸோ கண்டென்சர் லென்ஸ். ஸோ கண்டென்சர் லென்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ப்ராடா வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீமை வந்துட்டு ஒரு நேரோவா ஒரு சிங்கிள் லைனா மாத்தி விட்டு நம்மளுக்கு எது மேல பாஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள் மேல. ஸோ இங்க எலக்ட்ரான் வந்து சாம்பிள்ல பட்டு இது மூலமா என்ன ஆகும்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகலாம், இதுல ஸ்கேட்டர்டும் ஆகலாம், ரிஃப்ளெக்டும் ஆகலாம், டிரான்ஸ்மிட் ஆகி வரலாம். நம்ம இதுல எந்த எலக்ட்ரான்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த அளவுல ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம டிடெக்டார்ல கேப்சர் பண்ணி ஸோ அது மூலமா நம்ம சாம்பிள்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன அண்ட் அது எவ்வளவு காம்போசிஷன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கண்டென்சர் லென்ஸ் வழியா பாஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலமா நம்மளுக்கு எலக்ட்ரான் பீம் நேரோவா ஒரு சிங்கிள் லைனா வந்துட்டு சாம்பிள் மேல பட வைப்போம். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த இதுல. ஸோ ஸ்கேட்டர் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மூலமா அதை ஒரு இமேஜா நம்ம டிடெக்டார்ல நம்ம என்ன பண்ணுவோம், கேப்சர் பண்ணுவோம். ஸோ அந்த இமேஜ்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மள எடுத்துருக்கக்கூடிய சாம்பிளோட சர்ஃபேஸ்ல எந்த அளவு காம்போசிஷன் இருக்கு, அதோட பெர்சன்டேஜ் என்னென்ன காம்போசிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கு, அதோட பெர்சன்டேஜ் என்னென்ன அப்படிங்கறதை நம்மளால இதுல ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது டோபோகிராஃபி டீடைல்ஸை கொடுக்குது. டோபோகிராஃபினா ஒன்றும் இல்லை, என்னது சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட காம்போசிஷன் அண்ட் அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றதா என்னது டோபோகிராஃபின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதான் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில நடக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்க போறது அடுத்த டைப்பான டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துட்டோம், டெம் பத்தி பார்க்க போறோம். டெம் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்.
இந்த நேம்லயே இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்? ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோமா? இங்க வந்துட்டு யாரு? டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரான்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல சில ப்ராசஸ் இருக்கு. நம்ம சாம்பிளிங் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்திருக்க சாம்பிள ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஸோ ஃபிக்சேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய சாம்பிளோட குளூட்டர் ஆல்டிகைடோ அல்லது ஃபார்மால்டிகைடோ ஆட் பண்ணி வைக்கிறது, அல்லாட்டி ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சோம்னா இது பேர் தான் என்ன பேரு? ஃபிக்சேஷன். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சாம்பிளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபிக்சேஷன் பண்ணி வைக்கணும். செகண்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன். நம்ம சாம்பிளோட ஏதாவது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் ஆட் பண்றோம். ஆர்கானிக் சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆயிருது? ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள்ல வாட்டர் மாலிகுல் ஏதாவது இருந்தா என்ன ஆயிரும்? ஆர்கானிக் சால்வெண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராசஸ் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாம்பிள் கூட எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈபாக்சி ரெசினை ஆட் பண்ணுவாங்க. ஈபாக்சி ரெசின் நம்ம ஆட் பண்ணோடனே சாம்பிள் என்ன ஆயிரும்? நல்லா ஹார்டா மாறிடும். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் இதுல ஹெவி மெட்டல்ஸ் ஆன டங்ஸ்டனோ லெட்டு, ஓகேவா, இது அல்லது ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இதெல்லாம் என்ன பண்ணணும்? கோட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? டங்ஸ்டன், லெட்டு, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இந்த மாதிரி தான். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெய்னிங்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சாம்பிளோட குளூட்டர் ஆல்டிகைடோ அல்லது ஃபார்மால்டிகைடு, இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இந்த மாதிரி ஏதாவது போட்டு ஃபிக்சேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து ஆர்கானிக் சால்வெண்ட் ஏதாவது போட்டு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். அண்ட் தென் என்ன பண்றோம்? ஈபாக்சி ரெசின் போட்டு நம்ம எடுத்துக்கூடிய சாம்பிளை ஹார்டா மாத்தி வச்சிடறோம். அதுக்கப்புறம் ஹெவி மெட்டல்ஸ் எடுத்து மேல ஒரு கோட் பண்றோம். இந்த ப்ராசஸ் பேரு ஸ்டெய்னிங்னு பேரு. ஏன் இந்த ஸ்டெய்னிங் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லோவர் அட்டாமிக் வெயிட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் ஏதாவது நம்மளோட எடுத்துருக்கக்கூடிய சாம்பிள்ல இருக்கு அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட் ஆகி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸோடது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி பீக்ஸ் எல்லாமே எப்படி கிடைக்குன்னா ஒண்ணு போலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீக்ல வேரியேஷன் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து நம்ம மேல கோட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸ் பத்தி பார்த்துடலாம். இதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எலக்ட்ரான் கன்னு. ஸோ எலக்ட்ரான் கன் யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் தான். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வி ஷேப்ல நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டென்சர் லென்ஸ், அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஸ்டேஜ் சாம்பிள் வைக்கிறதுக்கான ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஃபைனலா ஸ்கிரீன். ஓகேவா? ஸோ இங்க என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ட்டு பாத்திரலாம். எலக்ட்ரான் கன்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஆசிலரேட் பண்றதுக்கு இந்த கன்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஆனோடு வழியா பாஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஆனோட்ல வந்துட்டு அதிகமான அளவு எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை இது என்ன பண்ணிவிடும்? ஆசிலரேட் பண்ணிவிடும். அதாவது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு எதுல படும் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும், சிலது ஸ்கேட்டர் ஆகி வரலாம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம யாரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம்? டிரான்ஸ்மிட்டர் லைட்டை மட்டும் தான், டிரான்ஸ்மிட்டர் எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்மிட் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அடுத்து நம்ம ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் இங்க யூஸ் பண்ணிருப்போம். இந்த ஸ்கிரீன்ல யார் யூஸ் பண்ணிருப்பாங்க? ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்.
ஸோ அந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல வந்துட்டு இந்த டிரான்ஸ்மிட் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்ன ஆகும், பட வைப்போம். ஓகேவா? ஸோ அதுல அந்த படுற அந்த எலக்ட்ரானோட டென்சிட்டியை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், என்னென்ன எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரானோட டென்சிட்டியை வச்சே வந்துட்டு சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துட்டு அதிகமா இருக்குன்னா நம்மளுக்கு வந்துட்டு பீக் அங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கலர் பார்த்தோம்னா லைட் கலர்ல கிடைக்கும். இது எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கிடைக்கும். அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் போதுதான் பிளாக் அண்ட் டார்க் கலர்ல கிடைக்கும், கம்மியா இருக்கும்போது பிரைட் கலர்ஸ்ல கிடைக்கும். ஓகேவா? அதாவது இது டார்க் கலர்ல கிடைக்கும், இது வந்துட்டு என்னது நல்லா கலர்ஃபுல்லான இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் டென்சிட்டி வச்சு அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் இது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்தளவுல சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணாம நம்ம எடுத்துக்கூடிய சாம்பிள்ல உள்ள, அதாவது அந்த இன்னர் சர்ஃபேஸ்லயே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இது மூலமா ப்ரிடிக்ட் பண்ணலாம், இந்த டெம் மூலமா ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த செம்முக்கும் டெம்முக்கான கம்பாரிசன் பத்தி கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதுக்கான கம்பாரிசன். ஸோ இதோட இது பார்த்தோம்னா இதுல எதை மட்டும் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம், ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸை ஃபோக்கஸ் பண்றோம், இங்க டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரான்ஸை ஃபோக்கஸ் பண்றோம். இங்க வந்து டிடெக்டார் வந்துட்டு போட்டோ மல்டிப்ளேயர் டியூப், இங்க ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இதோட ரெசல்யூஷன் லெவல். ரெசல்யூஷன்னா இப்ப 2 பீக்கு கிடைக்குதுன்னா அதாவது நியரஸ்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல 2 பீக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டையும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது அப்படிங்கறத ரெசல்யூஷன் பவர்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரெசல்யூஷன் பவர் 0.2. இதோட ரெசல்யூஷன் 0.5. ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன், எந்த அளவுக்கு இமேஜ் வந்துட்டு பெருசு பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மேக்னிஃபிகேஷன் 2 மில்லியன். இதோட மேக்னிஃபிகேஷன் லெவல் வந்துட்டு பார்த்தோம்னா 50 மில்லியன். இது சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் தான், காம்போசிஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். இது வந்துட்டு ஆல் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது சர்ஃபேஸ் அண்ட் தென் அந்த சாம்பிள்ல உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட ப்ரிடிக்ட் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? இதுல பார்த்தோம்னா டோபோகிராஃபின்னு சொல்லுவோம், அதாவது சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறதுனால இது டோபோகிராஃபி பிளஸ் மார்பாலஜி. அதாவது சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் ப்ரிடிக்ட் பண்ணும், அதோட சைஸ் அண்ட் ஷேப்லாம் எப்படி இருக்குன்னு முதற்கொண்டு இதால என்ன பண்ண முடியும், டேர்ம்னால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.